அடுத்ததான் 8th கொஸ்டின். ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் ஆஃப் -4/5 கேட்டிருக்காங்க. சரியா? இதில் ஏல -5/4, பியில் -8/15, சியில் 20/25, டியில் -32/14 கொடுத்துருக்காங்க. இதில் -4/5 உடைய ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் ஈக்குவலாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இதில் ஏ ஆன்சர் நான் எடுத்துக்கிறேன். ஏ வந்து -5/4. இது -4/5க்கு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. அப்போ இதை கிராஸ் போட்டுடலாம் இல்லையா? அதாவது ஏங்கிற ஆன்சர் கிராஸ் நமக்கு. சரியா? அடுத்ததா செகண்ட் நம்பர் பி எடுக்கலாம். -8/15. இதை நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே இதை பண்ண முடியாது. 2 டேபிள் வரும், இங்கே 3 டேபிள் வரும். ஸோ நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஆன்சர் இதே தான். இது -4/5க்கு ஈக்குவலா? நோ. சேம் நம்பர் இல்லை இல்லையா? இது வேற. அடுத்ததா சி எடுக்கிறேன். 20/25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எடுத்துக்கிறேன். நான் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். 5 டேபிள் வச்சு 4 5s are 20யா? 5 5s are 25. என்னுடைய ஆன்சர் 4/5. இது -4/5க்கு ஈக்குவலா? இல்லை. ஏன் அப்படின்னா இதில் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் நம்பர் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இதுவும் நாட் ஈக்குவலன் தான். அடுத்ததாக டி எடுத்துக்கிறேன். -32/40. இதை 2 டேபிள் வச்சு பண்ணோன்னா என்ன வரும்? 32னா 1 2s are 2, இங்கே 1 வருமா? அப்போ 6 2s are 12. இங்கே பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 0 அப்படியே இறக்கிடலாம். அடுத்ததா 16 2 டேபிள் போட்டால் 8 2s are 16. 20 2 டேபிள் போட்டால் 10 வரும் இல்லையா? 1 2s are 2, 0. அடுத்து அகெயின் 2 டேபிள் 4 2s are 8, இங்கே 5 2s are 10. என்னுடைய ஆன்சர் என்ன? 4/5. இந்த நம்பரில் ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கா? அதை நான் இங்கே போட்டுட்டேன். அப்போ என் ஆன்சர் வந்து -4/5. இது வந்து இந்த -4/5க்கு ஈக்குவலா? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இதை டிக் அடிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சர்க்கிள் பண்ணி காமிச்சுக்கோங்க. அடுத்ததான் 9th கொஸ்டின் போவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எந்த ரேஷனல் நம்பர் ரொம்ப அதிக எண்ணிக்கை, அதாவது அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே தெரியும் மைனஸ் நம்பர்ஸ் எல்லாமே குறை தான், ஜீரோவோட கம்பேர் பண்ணும்போது இல்லையா? அப்போ இது வராது, இது வராது, இது வராது, ஏன்னா மைனஸ் நம்பர்ஸ். அப்போ ஆன்சர் என்னது? டி தான் நம்மளுடைய ஆன்சர். Comparing with negative number, 0 is biggest, greatest. 10th one. Write the decimal form of the rational number -18/5. The -18/5 உடைய டெசிமல் ஃபார்ம், பாயிண்ட் வச்ச நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ கீழே என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 3 5s are 15. நம்ம கையில் என்ன இருக்குது? ஒரு 3 இருக்குது. அதை டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ 0 சேர்ப்போமா? சேர்க்கும்போது 30 ஆகிடும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் 6 வரும். அதை 5 டேபிள் வச்சு பண்ணணும்னா என் ஆன்சர் அப்போ என்னது? 3.6. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் இங்கே சேர்த்துக்கோங்க. இந்த ஆன்சர் இங்கே எங்கே இருக்குது? இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ டி தான் என்னுடைய ஆன்சர். இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், நீங்கள் நார்மல் டிவிஷன் மெத்தட்லேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆன்சரை. சரியா? இந்த எழுதி பண்ணுவீங்க இல்லையா சாதாரணமாக 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டில் டிவிஷன், அந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததான் பார்ட் பி பாருங்கள். செகண்ட் ஒன் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ட்ராக்ட் -8/44 ஃப்ரம் -17/11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது -8/44 17/11லேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணுமா? அப்போ எதுலேருந்து பண்ணணும்? இதுலேருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அதுதான் நான் எழுதியிருக்கேன். -17/11 ஃபஸ்ட் எழுதிட்டு சப்ட்ராக்ட்னு சொன்னதால ஒரு மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்து -8/44. அடுத்து எப்போவுமே மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருந்தால் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த லைன் வரும். அடுத்ததான் இதை ஆட் பண்ண போகிறோம்.
அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், டினாமினேட்டர் நம்பர் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் மெத்தட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்தது 11 டேபிள் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா. இப்போ 111, இது 4 11s are 44. அகெயின் 2 அகெயின் 2 போட்டால் இந்த வரை எனக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், இங்கே 1 வர வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ என்னுடைய எல்சிஎம் வேல்யூஸ் என்ன, 11 2s are 22, 22s are 44. அதுதான் என்னுடைய எல்சிஎம் வேல்யூ. அதை கீழே எழுதிக்கோங்க. அடுத்ததான் இங்கே 11 இருக்குது. இந்த 11 44 ஆகணும்னா என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 4னா மேலேயும் 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -17 × 4 என்னன்னா -68. அடுத்து இதில் பாருங்கள் 44 தான் எனக்கு ஆன்சராக பண்ணால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா டினாமினேட்டரில். அப்போ நியூமரேட்டர்லேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 × 1 8ன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். அப்போது பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பருடைய சிம்பிளை போடணும். சரியா, இங்கே பிக்கர் நம்பர் 68ஆ, 68லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 60 கிடைக்கும். பிக்கர் நம்பர் சிம்பிள் மைனஸ், அந்த மைனஸை இங்கே போட்டுக்கோங்க பை 44. இதுக்கப்புறம் 2 டேபிள் வச்சு டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6, அகெயின் 1 0 வரும். அடுத்து 2 2s are 4, 2 2s are 4. அடுத்து இதே மறுபடியும் 2 டேபிள் போட்டால் 15 வருமா, இங்கே 2 டேபிள் போட்டால் 11 வருமா. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது, 15/11. இதுதான் என்னுடைய ஆன்சர். முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அந்த மைனஸ் இங்கே சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த சம்மனா சப்ட்ராக்ட் பண்ணால் என்னுடைய ஆன்சர் -15/11. இந்த ஆன்சரை நீங்கள் செஞ்சு பார்த்து எழுதியிருக்கணும். அடுத்ததான் செகண்ட் கொஸ்டின், verify the closure property for addition and multiplication for the rational number -5/7 and 8/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்து அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி பார்த்து அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு நீங்கள் செஞ்சு பார்த்து ஆன்சர் எழுதணும். அவ்வளோதான். அதை தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தானே பேசியிருக்காங்க, அதனால் அதை எழுதிக்கிறேன். அடுத்ததாக என்னென்ன நம்ம செய்யணும், அடிஷன் செய்யணும் இல்லையா. அதனால் அடிஷன் ஹெட்டிங் போட்டு அடிஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, A + B. சரியா, அப்போது இதில் A என்ன -5/7, B என்னன்னா 8/9. அடிஷனுங்கிறனால ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 63 கிடைக்கும் இல்லையா. இது அப்படியே சேம் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியும்னு நினைக்கிறேன். இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இல்லையா. அப்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். அதாவது 9 5s are 45, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 7 8s are 56 எழுதிக்கோங்க. அடுத்ததாக இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 11. பிகர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸுங்கிறனால நான் எழுதுனேன் by 63. 11/63 பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர் இல்லையா. அதனால் பிலாங்ஸ், இதுக்கு பேர் பிலாங்ஸ் டு Qன்னு போட்டிருக்கேன். அடுத்தது அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனாக A × B இதான் ஃபார்முலா. சரியா, ஈக்குவல் டு A என்னன்னா நமக்கு -5/7 இன்ட்டு போட்டு 8/9 எழுதிக்கோங்க. 5 8s are 40, 7 9s are 63. இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. பிலாங்ஸ் டு இதுவும் Q தான். சரியா, ஏன்னா நெகட்டிவ் நம்பரு Qவில் தான் வரும். அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுமே Qவில் தான் இருக்குது. சரியா, அப்போ என்ன எழுதிக்கோங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் பை அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எழுதுனா போதும். இது உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா ஃபார்முலா என்ன, A + B. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன்னா என்ன வரும், A × Bன்னு அர்த்தம். சரியா, அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், இஸ் 108 a பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா 108 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல 108 எழுதிக்கோங்க. 2 வச்சு டிவைட் பண்ணலாம் இல்லையா. 5 2s are 10, 4 2s are 8. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4. ரிமைனிங் இந்த இடத்துல ஒரு 1 வருமா, 1 போட்டால் அப்போ இது என்ன ஆகிடும், 14 ஆகிடுமா. 7 2s are 14. அடுத்து 3 டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். 9 3s are
27. அடுத்து again 3. 3 3s are 9. again 3 table 1. அடுத்ததான் என்ன பண்ணுவோம் நம்ம இதை ஸ்கொயர் நம்பர்னா ரெண்டு ரெண்டாக சேர்க்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ரெண்டு ரெண்டாக சேர்க்கறதுக்கு பேர் தான் ஸ்கொயர். சரியா, அப்போ இதையும் சேர்த்தா அதுக்கப்புறம் இதையும் நான் சேர்க்குறேன். எது மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள், அது 3ங்கிற நம்பர் தனியாக இருக்குது. எப்போவுமே ஜோடி ஜோடியாக பேர் சேர்ந்தாதான் அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், இல்லைன்னா அது கிடையாது. இதை வச்சு நம்ம டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். இஸ் இட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்? நோ, ஏன்னா இதுக்கு பேர் நம்பர் இல்லை, அதுதான் எழுதியிருக்கேன். சரியா, 108 இஸ் நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு எழுதியிருக்கணும். இதை உங்கள் புக்கில் இப்படி கொடுத்ததுனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரியா, இந்த ஆன்சரை 2 2 3 3 3ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் 2க்கு ஸ்கொயர் போட்டிருக்கேன், 3க்கு ஸ்கொயர் போட்டிருக்கேன், இன்னொரு 3க்கு ஸ்கொயர் இல்லாதனால அதை அப்படியே வச்சுருக்கேன். சரியா, இப்படியும் நீங்கள் செய்யலாம். பட் இதுதான் ஈஸி மெத்தட். ஜஸ்ட்டு பேர் பண்ணுங்கள், விடுபட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஏ ஸ்கொயர் நம்பர்னு எழுதிக்கிட வேண்டியதான். அடுத்ததா 4th கொஸ்டின். இதுக்கிடையில் எல்லா சமயம் செஞ்சு பார்க்கணும். சரியா, செஞ்சு பார்த்தா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 4th ஒன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 42.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெசிமல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நார்மல் மெத்தடில் பண்ண முடியாது, இந்த மெத்தடில் பண்ண முடியாது. சரியா, அதுக்கு இந்த மெத்தட் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நான் 42.25 எடுத்துக்கிட்டேன். இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு நம்பராக தான் சேர்த்து எழுதணும் இல்லையா. அப்போ 42வை சேர்த்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 42வை சேர்த்து என்ன பண்ணிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடுத்ததான் இந்த 42 வரணும்னா எந்த நம்பர் எடுக்கலாம், 2 2s are 4 வராது, 3 3s are 9 வராது, 4 4s are 16 வருமா, வராது. அடுத்ததா 5 5s are 24 வராது, 6 6s are 36 வரும். சரியா, 7 7s are 49 வராது, ஏன்னா அது இதோட அதிகமாயிடுச்சு, அதனால 7 7s are எடுக்கக்கூடாது, அதனால 6ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ 6 6s are 36. அப்போ இங்கேயும் 6 எழுதணும், இங்கேயும் 6 எழுதணும். 36ங்கிற ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 2லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து பாரோ பண்ணுறீங்க, 12 வரும். 12 - 6 எழுது 6. இங்கே நம்ம பாரோ பண்ணதுனால இங்கே 3 தான் இருக்குது, 3 - 3 0 தான். அடுத்ததா இதில் ரெண்டு நம்பராக தான் ட்ராக் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த 0.25 அப்படியே கீழே ட்ராக் பண்ணுங்க. அடுத்து இந்த மேலே உள்ள நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் ரூல். சரியா, இது வந்து ஸ்கொயர் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கணும், இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 2s are 12. அடுத்ததான் என்ன பண்ணணும், இதை ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணணும். சரியா, 1 போட்டு பார்க்கணும், 2 போட்டு பார்க்கணும், 3 போட்டு பார்க்கணும், 4 போட்டு பார்க்கணும். எனக்கு 5ல தான் ஆன்சர் கிடைச்சது. சரியா, 125 இங்கே ஒரு 5 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 625 கிடைக்கும். இங்கேயும் 5 போட்டுக்கோங்க. சரியா, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.25 இஸ் 6.5. இதுதான் ஆன்சர். அடுத்ததான் ஃபைண்ட் த கியூபிக் ரூட் ஆஃப் 27,000 கொடுத்துருக்காங்க. இது நார்மல் நம்பர் தானே, அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். 2 டேபிள் பண்ணியும் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்பருக்கு 5 டேபிள் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரியா, நான் உங்களுக்கு சின்ன நம்பர் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் 0 இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், 5 வச்சு பண்ணியிருக்கணும். சரியா, பட் எல்லாமே சேம் ஆன்சர் தான் வரும். 5 வச்சு பண்ணால் ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம், 2 வச்சு பண்ணால் மெதுவாக பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், 1 2s are, இது வந்து 3 2s are 6, இங்கே ரிமைனிங் 1 வரும். இப்போ 5 2s are, மிச்சம் உள்ள 0 அப்படியே இறக்கணும். அடுத்து 2 6 2s are 12, இங்கே ஒரு 1 வரும். 7 2s are 14, இங்கே ஒரு 1 வரும். 5 2s are, அகைன் 1 0 இங்கே இருக்குது. அடுத்து 2 டேபிள் அகெயின் 3 2s are 6, 3 2s are 6, இங்கே ஒரு 1 வருமா. அப்போ 7 2s are 14, இங்கே ஒரு 1 வரும். 5 2s are 10. அகெயின் நான் உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் 5 டேபிளும். சரியா, பிகாஸ் ஏன்னா இங்கே 5 வந்துடுச்சு. 6 5s are 30, ரிமைனிங் 3. 7 5s are 35, அகெயின் 1 2 வருமா, 25. 5 5s are 25, அகெயின் 5 டேபிள். நான் இங்கே உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கேயே நான் 5 டேபிள் வச்சு ட்ரை பண்ணியிருக்கணும், தெரியாதவங்களுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். அடுத்து 5 1 5s are 5, அகெயின் இங்கே 1 கொடுத்துருக்கேன். 3 5s are 15, இங்கே 2 இருக்கும். 5 5s are, அகெயின் 5 போட்டிங்கன்னா 2 5s are 10,
இங்கே ஒரு 3 இருக்குமா? அப்போது 7 5s are 35. 3 டேபிள் போடுங்க. 9 3s are 27. அகெயின் 3 டேபிள். 3 3s are 9. அகெயின் 3 டேபிள் 1 வரும். அடுத்ததா இது என்ன கேட்டிருக்காங்க? கியூப் ரூட். நீங்கள் அதை தான் நோட் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டா? கியூப்னா 3 3 நம்பராக பேர் பண்ணணும். ஸ்கொயர் ரூட்னா 2 2 நம்பராக பேர் பண்ணணும். சரியா? அப்போ 1 2 3 2s அகெயின் 3 3 நம்பராக பண்ணணும் இல்லையா? இந்த 3 5 எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே உள்ள 3 3 எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இதை பேர் பண்ண பிறகு ஒரு 2 கிடைக்குமா? இதை பேர் பண்ண பிறகு ஒரு 5 கிடைக்குமா? இதை பேர் பண்ண பிறகு ஒரு 3 கிடைக்குமா? அதை நான் ஆர்டராக எழுதியிருக்கேன். 2 × 3 × 5. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6. 6 5s are 30. அப்போ the cube root of 27,000 is equal to what? 30. இந்த இடத்துல 3 போட மறந்துடாதீங்க. ஸ்கொயர் ரூட் போட்டு இதுக்கு மேலே என்ன போடணும்? கியூப் ரூட்டுங்கிறனால இங்கே 3 போடணும். பார்ட் சி, தேர்ட் கொஸ்டின். ரைட் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a student had multiplied a number by 4/3 instead of dividing it by 4/3 and got 70 more than the correct answer. Find the number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணிட்டான். இன்ஸ்டீட் ஆஃப் டிவைடிங் இட் பை 4/3. டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக, இன்ஸ்டீட்னா பதில்னு அர்த்தம். சரியா? டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான்? மல்டிப்ளை பண்ணிட்டான். அப்படி பண்ணும்போது அவனுடைய ஆன்சர் கரெக்டான ஆன்சரை விட 70 அதிகமாக இருந்திருக்கு. சரியா? அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லெட் த நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது அவன் என்ன பண்ணான்? மல்டிப்ளை பண்ணான் இல்லையா? அதான் எந்த நம்பர் தெரியாது இல்லையா? அந்த நம்பரை முதல் மல்டிப்ளை பண்ணிக்கும். எக்ஸ் இன்ட்டு 4/3 மைனஸ் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா இதில் மோர் தேன் சொல்லிட்டான். சரியா? மோர் தேன் தான் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? இங்கே மைனஸ் போடணும். மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 4/3 ப்ராக்கெட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 17 எழுதிக்கோங்க. சரியா? அடுத்ததா என்ன பண்ணிக்கோங்க, இந்த ப்ராக்கெட்டை முதல் எடுத்துருங்க. சரியா? அப்போ 4 × x 4x பை 3ன்னு போட்டுக்கோ. அடுத்து மைனஸ் அப்படியே இருக்கட்டும். டிவிஷன்னா என்னது? டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன். அதை எப்படி மல்டிப்ளிகேஷனாக மாற்றோம்னா ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கணும். டிவிஷனை அப்படியே வச்சுக்க கூடாது. டிவிஷனை உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது அந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் போட்டு மாற்றிக்கணும். இப்போ பாருங்களேன், நான் எக்ஸ் இருக்கா, இந்த டிவிஷன் சிம்பிளை என்னவா மாற்றிட்டேன்? இன்ட்டுன்னு மாற்றிட்டேன்னா, இன்ட்டுன்னு மாற்றினா அந்த பக்கத்தில் உள்ள நம்பர் என்னவா மாறிடணும்? ரெசிப்ரோக்கல் நம்பராக மாறணும். அப்போ 3/4 அப்படின்னு முதல் எழுதிக்கணும். ஈக்குவல் டு 17 எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சரியா? இது அப்படியே எழுதுவோம். 4x/3 மைனஸ் அடுத்ததா 3 × x 3x பை 4 ஈக்குவல் டு 70. அடுத்ததா இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? டினாமினேட்டரில் வேற நம்பர். சரியா? அப்போ 12 வருமா? இப்போ 3 12 மாற்றினா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ மேலேயே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 4 16x. நடுவில் ஒரு மைனஸ் சிம்பிள். இங்கே 4 இருக்குது. அப்போ 12 வரணும்னா நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? அப்போ 3 × 3 9 × x 9x அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு 17 போட்டுக்கோங்க. அடுத்ததா இங்கே 16x, இங்கே மைனஸ் 9xன்னு இருக்குது. எப்போவுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பரோடைய சிம்பிள் எழுதணும். 16லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு? 7. ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து பண்ணுங்கள். 16x - 9x = 7x. பிக்கர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் பை 12 ஈக்குவல் டு 17. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க, மற்ற நம்பர்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் தூக்கி போட்டுருங்க. அப்போ இங்கே 12 கீழே இருக்கா, அது மேலே போகும். மேலே இருக்கிற 7 கீழே வரும். அப்போ 70 × 12/7 கிடைக்கும். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து 7 டிவைட் பண்ணி பாருங்கள். 1 7s are 7. இங்கே 0 வருமா? 10 × 12 120. இதான் நம்மளுடைய ஆன்சர்.
இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். அடுத்ததா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி பார்ட் டியில் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 9621. இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க உங்கள் கொஸ்டின் பேப்பரில். ஆக்சுவலாக இந்த நம்பர் வந்து 9261 எழுதிக்கோங்க நீங்கள் மாற்றி. அது ஏன் அப்படின்னு நான் ரீசன் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்த நம்பரை நம்ம ட்ரை பண்ணுவோம். 9621 இதோட கியூபிக் ரூட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 9621 நான் 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 3 3s are 9, 2 3s are 6. இது பண்ண முடியாது இல்லையா, அப்போ 0 போடுவோம்ல. அடுத்து இந்த 2 நம்பரையும் சேர்த்தோம்னா 7 3s are 21. அடுத்து 3 டேபிள் ஃபார்ம் பண்ணுறேன். 1 3s are 3. இது பண்ண முடியுமானா பண்ண முடியாது, அப்போ அது ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறேன். சரியா? அப்போது 6 3s are 18. அப்போ 2 இருக்கும். அடுத்ததாக 9 3s are வரும். இதுக்கப்புறம் இது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரியா? இதை செஞ்சோன்னா நமக்கு டெசிமல் ஆன்சர் தான் வருது. அப்போ அவங்க கொடுத்த அந்த நம்பர் வந்து ராங் நம்பர். சரியா? இதை வச்சு கியூப் ரூட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த நம்பரை 9261 மாற்றிக்கோங்க. சரியா? அதை வச்சு பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம இதில் பண்ணுங்கள். 3 டேபிள் போட்டோன்னா 3 3s are 9. இது 0 வருமா? அடுத்து 8 3s are 24. ரிமைனிங் அகெயின் 2 வருமா? அப்போ 7 3s are 21 கிடைக்கும். அடுத்த 3 டேபிள் 1 3s are 0. அடுத்ததான் 2 3s are 6. அடுத்து இங்கே 2 போகுமா? அப்போ 9 3s are 27. அடுத்து அகெயின் 3 டேபிள் 3 3s are 9. இங்கே 1 வருமா? 4 3s are 12. 3 3s are 9. அடுத்து 7 டேபிள் 4 7s are 28. ரிமைனிங் 6 வரும், இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அப்போ 63னா 9 7s are 63 எடுத்துக்கலாமா? அடுத்து அகெயின் 7 டேபிள். இதில் பாருங்கள் 7 7s are 14 நமக்கு தெரியும். அடுத்து அகெயின் 7 1 வரும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கியூபிக் ரூட் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க. கியூபிக் ரூட்னா 3 3யாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்ல. இங்கே பாருங்கள், நான் 3 இங்கே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 3 ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க, இங்கேருந்து ஒரு 7 எடுத்துக்கோங்க. கியூபிக் ரூட்னா 3 3யாக பேர் பண்ணணும், ஸ்கொயர் ரூட்னா 2 2ஆக பேர் பண்ணது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இங்கே உள்ள ஒரு 3, இங்கேருந்து ஒரு 7, இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 21. இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை மேட்ச் பண்ணியிருந்தேன். நம்பர் 1க்கு ஆன்சர் இந்த ஆன்சர். அடுத்து ஸ்கொயர் ஆஃப் ரூட் 8 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் ரூட் 8னா ரூட் 8ஐ ஒரு ப்ராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடலாம். இதுவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 8. இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னா நம்பர் 5ல் இருக்குது. இதை மேட்ச் பண்ணிக்குவோம். அடுத்ததான் கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்பவும் 64ஐ செஞ்சு பாருங்கள். சரியா? 64னா 2 டேபிள் போட்டு பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 3 2s are 2 2s are. அகெயின் 2ஆல் போட்டால் 1 2s are, இங்கே 1 இருக்கும், அப்போ 6. அகெயின் 2ஆல் போட்டால் 8 2s are. அகெயின் 2ஆல் போட்டால் 4. அகெயின் 2ஆல் போட்டால் 2. அகெயின் 2ஆல் போட்டால் உங்களுக்கு 1 கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல 1 வந்து தேவையில்லாமல் இருக்குது. சரியா? சாரி, இந்த இடத்துல 2 எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன். இப்போ கியூபிக் ரூட்னு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? கியூபிக் ரூட்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 3 3யாக ஜாயின் பண்ணணும். அப்போ இதையும் ஜாயின் பண்ணலாமா? அடுத்து இங்கேயும் ஜாயின் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன கிடைக்குது? இங்கேருந்து ஒரு 2 கிடைக்குமா? இங்கேருந்து ஒரு 2 கிடைக்குமா? அப்போ 2 2s are 4. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 2ல் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதுனால இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 4th sum. 13 into 13 can be written as 13 ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 times 13 கொடுத்தா அதை நம்ம 13 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்ததா 5th கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 576 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 8 2s are 16, 8 2s are 16. அடுத்து பாருங்கள், 1 2ஆல் இது பண்ணுறேன். 1 2s are 4 2s are 4 2s are. Again 2, 7 2s are
2 2s are 3 2s are 6 2s are. அகைன் பாருங்க 1 2s are இங்கே 1 வருமா, அப்போ 8 2s are. அடுத்து 9 2s are. அகைன் 3 டேபிள் தான் நம்ம பண்ண முடியும். 3 3s are வரும், இங்கே 1 வரும். சரியா? இப்போ இது என்ன ரூட்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸ்கொயர் ரூட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை நோட் பண்ணிக்கோங்க. கியூப் ரூட்டா ஸ்கொயர் ரூட்டான். ஸ்கொயர் ரூட்னா 2 2வா போடணும். அப்போ இதையும் ஜாயின் பண்ணலாமா, இதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த 3 ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2, இங்கேருந்து ஒரு 2, இங்கேருந்து ஒரு 2, அப்புறம் இங்கேருந்து ஒரு 3. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. நம்மளுடைய ஆன்சர் 24ஆ? அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. சரியா? நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்பர் 1க்கு என்ன வருது, 3. ஆனால் இங்கே 2 இடத்துல இருக்குது. சரியா? செகண்ட் இதை செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2க்கு ஆன்சர் என்ன வருது, 5. அது இங்கே தான் இருக்குது. இங்கே என்ன ஆகுது, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் நிச்சயமாக இதை தான் இருக்கும். இருந்தாலும் தேர்ட் ஒன் செக் பண்ணிக்கோங்க. 3க்கு 2, 4க்கு அதுக்கு நேரம் நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்பர் 1 வருது இல்லையா. 5க்கு எங்கே இருக்குது, 4. அப்போ இதுதான் ஆன்சர்.